தங்கம் வந்து இறங்கி போயிட்டே இருக்கலாம் நினைக்கக்கூடாது. இது ஒரு நல்ல செய்தி, அவ்வளவுதாங்க. இப்ப என்னன்னா இதனால என்னன்னா இப்ப துபாயில இருந்து கொஞ்சம் வர தங்கங்கள்லாம் கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்குங்க. ஏன்னா ரேட் வந்து ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகுங்க. அப்ப வந்து நமக்கு வந்து சோர்ஸ் வந்து ரியல் சோர்ஸ், நல்ல ஜென் சோர்ஸ் வந்து கரெக்டா இருக்குங்க. அதனால வந்து இன்வெஸ்டர் வந்து பயப்பட வேண்டாங்க. நம்ம நிறைய முறை சொல்லிக்கிட்டே இருக்கோங்க. இந்த மாதிரி ஆபரணமா வாங்கினவங்களுக்கு தான் இப்ப பிரச்சனைங்க. போய் முந்தா நாள் வாங்கினங்க, நேற்று 2000 ரூபாய் இறங்கி போச்சுன்றவங்களுக்கு தான் இங்க பிரச்சனைங்க. அதனால தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோங்க. நீங்க வந்து ஒரு ETF டிஜிட்டல் முறையில நீங்க போகும்போது, இப்ப கோல்டு பீஸா போகும்போது என்னன்னா நமக்கு இறங்கினா பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா இறங்க நீங்க வாங்க, ஆனா ஆவரேஜ் ஆயிட்டே வருங்க உங்க ரேட்டுங்க. அதுதான் இங்க மெயினுங்க. இப்ப வந்துங்க நீங்க வாங்கும் போது செய்கூலி சேதாரம் கொடுக்க போறது கிடையாதுங்க. என்ன ரேட்டோ அந்த ரேட்ல வாங்கிடுறாங்க. இப்ப இறங்குதான் இன்னும் கொஞ்சம் கூட நீங்க வாங்கலாங்க. இப்ப வாங்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு ஆவரேஜ் ரேட்டா உருவாயினே வந்துகிட்டே இருக்குங்க. கோல்டு இறங்குறதுனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஏற்கனவே வாங்கணும் நம்ம கோல்டு 0 ஆயிட போதுன்னா ஆகாதுங்க. இந்த 6% பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் அப்படி இப்படி இருக்குங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து அது மேல போயிடும். கொஞ்ச நாள் அந்த பாதிப்பு வந்து இருக்கும். அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் இருக்கணும். பூட்டான்ல எல்லாம் ரொம்ப சீப்புன்றாங்க. அந்த மாதிரி ஊர்ல இருந்து வாங்கிட்டு வரது இன்னும் கம்மியாகுமா, இல்ல இன்னும் கூட அங்க வாங்கிட்டு வரது பெனிஃபிட்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்ப என்னன்னாங்க கொஞ்சம் கம்மியாகும் நமக்குங்க, அவ்வளவுதான். ரேட் வந்து பாத்தீங்கன்னா அந்த வித்தியாசங்கள் இருக்கும், பெரிய அளவுல இருக்காதுங்க. இப்ப நீங்க அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா நீங்க துபாயில போய் வாங்குறீங்க, கிராமுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 400-500 ரூபாய் இங்க ரேட்டை விட கம்மியா இருக்கும்னா அது வந்து 200-300 ரூபாய் மாறுங்க. கொஞ்சம் தான் டிஃபரெண்ட் இருக்கும். ஆனா வந்து என்னன்னா பின்வழியா கொண்டு வரது கொஞ்சம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் வந்து வீழ்ச்சியை சந்திச்சது. அப்படி இருக்கும்போது நம்ம பிசிக்கல் கோல்டா வாங்காம ஆன்லைன்ல கோல்டு வாங்கும் போதும் திருப்பி டவுன் ஆகலாம் இல்ல. ஆன்லைன்ல வாங்கும்போது நம்ம இருக்கிற அட்வான்டேஜ் இதுதாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா நீங்க வந்துங்க ஒரு SIP சிஸ்டத்துல போயிட்டுங்க நீங்க மாசம் கொஞ்சம் முதலீடு பண்ணிக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா நீங்க வாங்க உங்க ரேட் வந்து ஆவரேஜ் ஆயிட்டே வருங்க. இறங்கினாலும் உங்களுக்கு நல்லதுங்க. இறங்குற இடத்துல நீங்க வாங்குறீங்க, அப்போ நீங்க வந்து ஆவரேஜா உங்களுக்கு வந்து ரேட் வந்து பேலன்ஸ் ஆயிட்டே வரும்போது திடீர்னு ஒரு பூம் வந்து மேல போகும்போது உங்களுக்கு பெரிய லாபம் வந்து கிடைக்குங்க. ஆபரணமா நீங்க போய் வாங்கி இருக்கும் போதுதான் உங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குங்க. அதனாலதான் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம், டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்க. நீங்க வந்து போயிட்டுங்க வாங்கி வந்து லாக்கர்ல வச்சுக்கிறதோ இதெல்லாம் விரும்பாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு பண்ணுங்க. இப்போ ஒன்னும் இல்லைங்க, நம்ம பேசணுங்க 70 ரூபாயில நீங்க வந்து 60-70 ரூபாய் நீங்க வந்து கோல்டு பீஸ் வாங்குங்கன்ட்டு. இப்போ ஓகே 50 ரூபா வந்தா திரும்பி வாங்குங்க. திரும்பி அது ஆவரேஜ் ஆகி 55 ரூபாய் ஆயிட போதுங்க. தங்கம் வந்து என்னைக்குமே 0 ஆகாதுங்க. அதோட வளர்ச்சி கண்டிப்பா இருக்கதான் செய்யுங்க. இது ஒரு சின்ன இதுங்க. ஆனா இது நல்ல கரெக்ஷன் தாங்க இதுங்க. என்னங்க நிறைய பேர் வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஒன்று உருவாகுதுங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மக்லிங் ஏரியால மொத்தம் குறையுமான்னு சொல்ல முடியாதுங்க. குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குங்க. அது ரொம்ப முக்கியமானது. அப்படிதான் ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்குமே கோல்டு வாங்கணும்ன்ற ஒரு பழக்கம் இருக்கும். பட் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒருத்தங்களுக்கு சக்திக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு தூரம் கோல்டு வாங்கிக்கலாம்? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னாங்க கணக்குப்படி பாத்தீங்கன்னா ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கையில வந்துங்க ஒரு 6 லட்சம் ரூபாய் 7 லட்சம் ரூபாய் ஒருத்தர் இருக்கிற கோல்டு வந்து ஒவ்வொரு மிடில் கிளாஸ் கிட்டையும் இருக்கணும். அது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுக்காக உபயோகப்படுறதுங்க. தங்கம் வந்து இறங்கி போயிட்டே இருக்கலாம் நினைக்கக்கூடாதுங்க. இது ஒரு நல்ல செய்தி, அவ்வளவுதாங்க. இப்ப என்னன்னா இதனால என்னன்னா இப்ப துபாயில இருந்து கொஞ்சம் வர தங்கங்கள்லாம் கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்குங்க. ஏன்னா ரேட் வந்து ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகுங்க. அப்ப வந்து நமக்கு வந்து சோர்ஸ் வந்து ரியல் சோர்ஸ், நல்ல ஜென் சோர்ஸ் வந்து கரெக்டா இருக்குங்க. அதனால வந்து இன்வெஸ்டர் வந்து பயப்பட வேண்டாங்க.